Hi friends, welcome back to TNK Thoughts. இது இன்னைக்கு எங்கள் செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. அதே சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த வீடியோக்கும் கொடுங்க. அண்ட் ஆல்ரெடி டைட்டில் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. இன்னைக்கான டாபிக் என்னங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் சேமிப்பா முதலீடா, எதை பண்ணணும், எதை பண்ணணும், ரெண்டுமே பண்ணலாமா, இதில் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளியர் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஃபைன். ஸோ சேவிங்ஸ்னால் என்ன, சேமிப்புனா என்ன அப்படிங்கிற கொஷின் வரும்பொழுது நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். சேவிங்ஸ்னால் என்னப்பா, எனக்கு தெரியுமே, நான் தான் டெய்லி பண்ணுறேனே, எனக்கு ஐடியா இருக்கு, நான் மாதம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் டக்குன்னு ஒரு பதில் சொல்லிடுவீங்க. ஓகே, சேமிப்புங்கிறது ரொம்ப சிம்பிள். என் சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் என்னால் எப்பப்போ முடியுமோ அதை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சு சேர்த்து வைக்கிறேன். சேமிப்பு ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. ஆக்சுவலாக நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு வரதே நம்ம கற்றுக் கொடுக்குறதே சேர்த்து வை அப்படிங்கிறதான் கற்றுக் கொடுப்பாங்க நம்மளோட பெரியவங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் வச்சு சேர்த்து வைப்பாங்க. அந்த பழக்கத்தை நம்மளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அண்ட் மோரோவர் அது ரொம்ப நல்ல பழக்கம். எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த விஷயம் தெரியணும். அது இல்லாமல் நம்ம வீட்டு பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்கிறதே விதவிதமாக இருக்கும். லைக் அரிசி பானை அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டப்பாஸ், அதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் 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 சேர்த்து வைப்பாங்க. அண்ட் இன் ஃபைனல் சுச்சுவேஷனில் ஏதாவது எமர்ஜென்சின்னு வரும்போது அந்த ஒரு பணம் அவங்க எடுத்து கொடுக்கறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல மெத்தடில் சேர்க்கலாம். இது இல்லாமல் இப்போது கொஞ்சம் சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அந்த மாதிரி ஆங்கிள்லையும் நம்ம ஜம்ப் ஆகி செக்யூர்டாக சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறோம். ரிஸ்க் ஃப்ரீ செக்யூர்டாக சேர்த்து வைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரி போட்டு சேர்த்து வைக்கிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேவிங்ஸில் இந்த மெத்தட் இல்லாமல் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பணமாக எடுத்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸில் இடத்துல நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் சேவிங்ஸ். சேவிங்ஸ் எப்போ பண்ணலாம், சேவிங்ஸ் எப்படிலாம் நம்ம யோசிக்கலாம், எதுக்கெல்லாம் சேவிங்ஸ்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போகலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா, எனக்கு இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு பணம் தேவை இருக்குது, அதுக்கு நான் இப்போ இருந்தே என்னோட பணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் சேவிங்ஸ் போகிறது தான் கரெக்ட், சேமிக்கிறது தான் கரெக்ட். இப்போது என்ன மாதிரியான கோல்ஸ், ரொம்ப சிம்பிளாக நம்ம இப்போ பசங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் வாங்கணும் இல்லை பைக் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஆசைகளுக்கு அவங்க பணங்களை எடுத்து வச்சு சேர்த்து வைப்பாங்க. மேரேஜ் பண்ணணும், நான் சொந்த காசில் தான் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே அது எல்லாமே நடந்து முடிகிற மாதிரியான கோல்ஸாக இருக்கும். ஸோ எனி கோல்ஸ் விச் இஸ் வித்தின் 3 இயர்ஸ் அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் சேவிங்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, ஸோ இப்போ நம்ம சேவிங்ஸை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்று அதுவும் நமக்கு புதுசு கிடையாதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்னோட பணத்தை நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து சேர்த்து வைக்கிறேனோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் எனக்கு ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறேன். அது எதுக்காக பண்ணுறேன், என் பணத்தை வளர்க்கணும், க்ரோ பண்ணுறதுக்காக நான் ஒரு சில முதலீடுகளை பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறேன். இப்போ இந்த முதலீடு பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதலீடுனா என்ன மாதிரியான முதலீடு நவீன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. என்ன மாதிரியான முதலீடு, பேசிக்காக நம்ம எல்லாருமே ஒரு ஷேர்ஸ் வாங்குவோம், ஸ்டாக்ஸ் வாங்கி வைப்போம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக சில்வரும் ஆட் ஆயிடுச்சுங்க, நிறைய பேர் சில்வர் வாங்குறாங்க. என்ன கோல்டை விட சில்வர் இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரியான நிறைய ஃபீல்டு அனாலிசிஸ்லாம் போயிட்டுருக்கு. மேபி அது உண்மையும் கூட, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில்வர். ஓகே, ஸோ இதெல்லாமே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் நீங்கள் எப்போல்லாம் லாங் டேர்மாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்களோ பெஸ்ட் சஜஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறது நல்லது. எப்போ என்னுடைய பணம் எனக்கு 5 வருஷத்துக்கு மேலே தேவைப்படாது,
இல்லை தேவைப்பட்டாலும் நான் அதை பற்றி சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ இந்த சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட்ஸ், அதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ரிஸ்க்குங்க. இதில் ரிஸ்க் எங்கே அதிகம் எங்கே கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸில் உங்களுக்கு லோ ரிஸ்க். ஏன் லோ ரிஸ்க்? ஏன்னா பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரண்டி ஃபீல் கிரியேட் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் லோ ரிஸ்க், நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகே ஃபைன், எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, ஐம் ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு அமைதியாக இருந்துடலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாடரேட் டு ஹை ரிஸ்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட். இப்போது ரிட்டர்ன்ஸுக்கு வரலாம். இப்போ ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சேவிங்ஸில் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 or 2% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆர்டி போடுறீங்க அப்படின்னா ஒரு 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடைக்காது. இதுதான் சேவிங்ஸில் நமக்கு கிடைக்கிற விஷயம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கதைக்கு வரலாமே. இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ரிஸ்க் அதிகமோ அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகங்க. அதில் 8 to 12% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாசிபிளி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரிஸ்க் எடுக்கிறோம் அண்ட் ஆப்வியஸ்லி நமக்கான ரிட்டர்ன்ஸும் ஹையாக இருக்குது. ஓகே, எமோஷ்னல் மைண்ட் செட் அதை பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸில் உங்களுக்கு எமோஷ்னல் ஹிட்டு வந்து இருக்காதுங்க. ஏன்னா நீங்கள் செக்யூர்டாக ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கும் அந்த பேங்க்கில். ஓகே, ஐம் ஹாப்பி, என் பேங்க் இருக்குது, நான் ரொம்ப நாள் அங்கே அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கேன், எனக்கு வந்து அதில் ப்ராஃபிட் கன்ஃபார்மாக கிடைச்சிரும், அவங்க சொன்ன அமௌண்ட் எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறனால எமோஷ்னலாக உங்களுக்கு ஹிட் எதுவும் ஆகாது. எமோஷ்னலி யூ ஆர் வெரி ஸ்டேபிள் அந்த டைம் பீரியடில். இப்போ இதுவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். எமோஷ்னலி யூ ஹாவ் டு ஹேண்டில் இட். அப்படி பார்க்கும்போது எமோஷ்னலாக அங்கே ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே எமோஷனல் கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் நல்லபடியாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இது இல்லாமல் இன்ஃப்ளேஷன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸில் உங்களுடைய பணம் இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணுமா, இல்லை இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக உங்களால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கம்மிங்க. பட் இதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன்ஸை மேட்ச் பண்ண முடியும், சம்டைம்ஸ் இன்ஃப்ளேஷன்ஸை விட அதிகமாகவும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ். காலம், லைக் எவ்வளோ காலம் நான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா, as I said earlier, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மாக பண்ணுறீங்கன்னா சேவிங்ஸ் தான் பெஸ்ட்டு. ஒரு பிஃபோர் 3 இயர்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா. இதுவே லாங் டேர்ம் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள். ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே நவீன், எனக்கு வந்துட்டு சேவிங்ஸ்னால் என்னென்னு புரியுதுப்பா, இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னென்னு புரியுது அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். எதை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதை யோசிக்கிற விஷயத்த அப்படியே நீங்கள் மட்டும் வச்சுக்காமல் கொஞ்சம் கமெண்ட்லையும் தட்டி விட்டிங்கன்னா நாங்களும் பார்த்துக்குவோம் எத்தனை பேர் வந்துட்டு இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத. ஃபைன். ஸோ இப்போது இதை எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதில் ஒரு சின்ன டிப்புங்க. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்ஸோ எதை பண்ணுறதா இருந்தாலும் பர்சனலாக நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி அதில் எது உங்களுக்கு லாபகரமானது அப்படின்னு நீங்கள் ஒரு பர்சனல் ஃபிக்சேஷனுக்குள்ளே வரீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்ஸோ பண்ணிடாதீங்க. நல்லா அந்த ப்ராசஸை தெரிஞ்சு அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அது என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். டைவர்சிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி வைக்கணும். அதையும் நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப். ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போது சேவிங்ஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போது நீ ஒன்று சொன்னியப்பா முன்னாடி, சேவிங்ஸா இன்வெஸ்ட்மெண்ட்டா எதை பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு கேட்டியே. இப்போ அந்த டாபிக்குள்ளே தான் வரப்போகிறோம். இப்போ சேவிங்ஸா இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு பர்சனல் ஃபினான்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க, அதை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னா எப்போவுமே ரெண்டுமே முக்கியம்தான். சேவிங்ஸும் முக்கியம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் முக்கியம். இப்போ சேவிங்ஸ் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு ஹியூமன் பீயிங்
அவங்க சம்பாதிக்கும் காலத்தில் அவங்களோட மாத சம்பளத்தில் 3 மடங்கோ இல்லை 6 மடங்கோ எமர்ஜென்சி ஃபண்டாக ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது எமர்ஜென்சின்னு வரும்பொழுது எனி கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணி வைக்கணும். அது மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு நம்ம எப்போவுமே வந்துட்டு சேவிங்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா நிறைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு எது முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறத விட ரெண்டுமே பேரலாக கொண்டு போகணுங்கிறது தான் முக்கியம் இங்கே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சைல்டோட மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. அண்ட் மோர் ஓவர் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்ஸை பற்றி நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற எந்த எம்ப்ளாய்மெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கிடையாது. ஸோ நம்மளே நமக்கான பென்ஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பிளானை நம்ம வந்துட்டு திங்க் பண்ணி பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு திங்க் பண்ணி ரெண்டையுமே எல்லாரும் பிளான் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டையும் ஃபோக்கஸ்டாக கொண்டு போய் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கரெக்டாக பண்ணி சேவிங்ஸையும் கரெக்டாக பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வெல்த்தை க்ரோ பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் ரியலி தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்களோட கமெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின விஷயங்களை உங்கள் கமெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்க்கட்டும். அண்ட் மோர் ஓவர் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து இது பிடிச்சி எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற இடத்துல எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், லவ் யூ ஆல்.